மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் MH370 கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி கோலாலம்பூரில் இருந்து சீன தலைநகர் பெய்ஜிங் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் போது நடுவானில் மாயமானது. அந்த விமானம் என்ன ஆனது என்பது இன்று வரை அதிகாரபூர்வமாக அறியப்படவில்லை. இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி விட்டது என்று நம்பப்படுகின்ற நிலையில் அதன் பாகங்கள் என்று நம்பப்படுகின்ற 2 சிதைவுகள் சமீபத்தின் ஆப்பிரிக்கா நாட்டில் கண்டெடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் MH370 விமானத்தின் மற்றொரு பாகம் மொரிஷியஸ் தீவில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் ஒரு பிரெஞ்சு தம்பதிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்தார்கள். அவர்கள் போலீசில் தகவல் அளித்தனர். இது தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மொரிஷியஸ் தீவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற விமான பாகம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது.